தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஏசாயா 49:15 ஸ்திரியானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஆமேன். இந்த உலகத்தில் ஒரு குழந்தைக்கு கிடைச்ச முதல் ஒரு சொந்தம் அப்படின்னு சொன்னால் தாய் தான். தாயினுடைய அன்பு தான் தெரியும், தாயினுடைய அரவணைப்பு தான் தெரியும், தாய் கொடுக்குற ஆகாரம் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த பிறந்த உடனே அதுக்கு அந்த தகப்பனை கூட தெரியாது. இந்த தாய் சூட்லேயே அது வளரும், தாயினுடைய அரவணைப்பிலேயே வளரும். அந்த குழந்தைக்கு தெய்வம்னா என்னன்னு தெரியாது இல்லையா? கொஞ்சம் காலம் ஆனாதான் அந்த தெய்வமே என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு அந்த தாய் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த தாயே தன்னுடைய குழந்தைய ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மறந்து போயிட்டா கூட, இந்த பாலகனை மறந்து போயிட்டா கூட, பெற்ற பிள்ளைகளை மறந்து போயிட்டா கூட, நான் உன்னை மறக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. புரியுதுங்களா? அதுதான் தேவாதி தேவன். தாய் நம்மை பெற்றெடுக்கிறாங்க. 10 மாதம் தன்னுடைய கருவில் சுமந்து பலவிதமான தியாகம் செய்து கரையம் செலுத்தி அவங்க பலவிதத்தில் கஷ்டப்பட்டு பிரசவ வேதனையை அனுபவிச்சு அவங்க பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் அந்த தாய் பெற்றெடுக்க காரணம் கர்த்தர் நம்மை உருவாக்குனதுனா தான். அவர் உருவாக்காம இருந்தா தாயினுடைய வயிற்றுல அந்த குழந்தை உருவாயிருக்காது இல்லையா? கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம். அவர் உருவாக்குனவர், இவங்க பெற்றெடுத்திருக்காங்க. அப்போ பெற்றெடுத்தவர்களுக்கே அவ்வளோ கவனம் இருக்கும் அப்படின்னா உருவாக்குனவர் விட்டுருவாரா? அதனாலதான் ஸ்திரியானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன், நீங்க பயப்படாதீங்க, எல்லாரும் என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க, நான் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாரு. சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்றார். அப்படின்னா தேவனுடைய உன்னதமான ஒரு அடைக்கலம் நமக்கு உண்டு அப்படின்றதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவ ஆவியானவர் மகிமைப்படுவாராக. ஆமேன்.